இந்த வீடியோவில் வந்து ஒரு பிரில்லியண்ட்டான நைட் அண்ட் ரூக் காம்போவில் வந்து செக்மேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் எல்லாம் நார்மல் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்பெஷல் மூவ்ஸும் கிடையாது. குயின் வந்து பவர் டு பவர் அடித்தாச்சு, ஹார்ஸும் பவர் டு பவர் அடித்தாச்சு. நார்மல் ஓப்பனிங் தான். இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலான கேம் தான். இப்போ இங்கிருந்து என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஹார்ஸ் வந்து ஆல்ரெடி G5 இருக்குது, அதாவது எனிமியோட டெரிட்டரிக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்க போகிறோம். பட் என்னென்னா ரூக் வந்து கீழே இருக்குது, ஆனால் அந்த ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி கிங் வந்து கேஸ்லிங் பண்ணனால பானுடைய ப்ரொடெக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கிங்கையும் வெளியே கொண்டு வரணும், நம்மளுடைய பானையும் கிளியர் பண்ணி ரூக்குக்கு வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஸோ கேமை கவனிங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா பிஷப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பானை வெட்டினோடனே கிங் வந்து வெளியே வந்துடுச்சு. அடுத்தது வந்து இந்த பான் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஸோ அந்த பானை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு எனிமியோட பானை அங்கே ஒன்று இருந்துச்சு. ஸோ அதனால் அதை கொடுத்தேன், வெட்டிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பானையும் வந்து பிஷப்பால் வெட்டிட்டாங்க. இப்போ நான் வந்து பிஷப்பை த்ரெட்டன் பண்ணுறேன். ஸோ அதை பிஷப்பால் செக் வச்சாங்க. நான் ராஜாவை இது பண்ணிட்டு நான் வந்து ஹார்ஸை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து ரூக் வந்து வச்சுருந்தேன். தென் இப்போ டிஸ்கவர் செக்கு. இப்போ என்னோடய பிளான் என்னென்னா ஹார்ஸை வந்து F6க்கு கொண்டு போகணும். F6க்கு வந்து ஹார்ஸை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ ரூக்கோட ஃபைல் வந்து க்ளீனாக இருக்கா. ஸோ நான் வந்து அந்த பானை வெட்டி செக்மேட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோடய பிளான். அதே மாதிரி இப்போ வந்து பாருங்கள், ஹார்ஸை வந்து F6க்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து ரூக்கை மேலே தள்ளுனா செக்மேட். ஸோ எனக்கு பர்டிகுலராக வந்து ஹார்ஸ் சப்போர்ட்டோட செக்மேட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் அந்த ஹார்ஸ் சப்போர்ட்டோட செக்மேட் பண்ணுறது பிடிக்கும்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கேமில் வந்து நான் 2 விஷயம் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, எனிமி கிங் வந்து கேன்சலிங் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அந்த முன்னாடி இருக்கிற பானை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் செக்மேட் பண்ண முடியும். ஸோ அந்த பானை பிரேக் பண்ணுறதுக்கு நான் பிஷப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணேன். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து கேம் எண்டிங் வரைக்கும் எனிமி தான் வந்து பாயிண்ட்ஸ் வந்து +5 +2 அந்த மாதிரி அவங்க தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க. ஸோ நம்மளுடைய பிஷப் சாக்ரிஃபைஸ் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஹார்ஸை நீங்கள் மேலே கொண்டு போகிறீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணணும். ஹார்ஸ்னால் தனியாக செக்மேட் பண்ண முடியாது. ஸோ எந்த சப்போர்ட் பீஸ் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். ப்ளஸ் நம்மளுடைய பான்ஸையும் கிளியர் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு செக்மேட் உங்களுக்கு பிடிக்கும், ஹார்ஸை வச்சு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.